ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 4வது காலம் இந்த உலகத்தில் அரசாட்சி முடிந்து விட்டால் சொன்னாங்க 4வது ஐயாமுல் ஃபிதன், முழுக்க முழுக்க ஃபித்னாவுடைய காலமாகத்தான் இருக்கும், குழப்ப காலம். இப்பொழுது நாங்க வாழக்கூடிய காலம் தான் அந்த காலம், எந்த சந்தேகமும் இல்லை. சொன்னாங்க திருமதியில வருது, அல் காபிது ஃபீஹிம் அலா தீனிஹி கல் காபிலி அலல் ஜமர். ஒரு மனிதன் தன்னுடைய ஈமானை பாதுகாப்பது உள்ளங்கையிலே நெருப்பு தணலை வைத்து பாதுகாப்பதை விட கடினமானது. சொன்னார்கள், யூஷிகுல் உமம் அன் ததா அலைக்கும் கமா ததா அல் அக்கலத்து இலா கஸ்அதிஹா. சொன்னாங்க திருமதியில வருது, ஏனையவர்கள் மற்றவர்கள் இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் அழிப்பதற்காக ஒன்று திரள்வார்கள். சஹீஹ் முஸ்லிமில் வருகிறது, வாதிரு பில் அமாலி ஃபித்னன் ககித்இல் லைலில் முஸ்லிம். இரவுடைய இருட்டு படிப்படியாக எப்படி கூடிக்கொண்டே போகுமோ இதே போல ஃபித்னாக்கள் வந்து கொண்டே இருக்கும். இப்னு மாஜால வருது, யத்ருசுல் இஸ்லாம், இஸ்லாம் மங்கி மறையும். கமா யத்ருசு வஷ்யு ஸௌ, ஆடை உடுப்பு சாயம் போக போக பலசாகிற மாதிரி இஸ்லாம் பலசாகிக் கொண்டே போகும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யபீஉ தீனஹு பிஅர்தின் மினத் துன்யா. முஸ்லிம்ல வருது, அற்ப உலகத்துக்காக அற்ப துனியாவுக்காக மார்க்கத்தையே விற்கக்கூடிய முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் உருவாகுவார்கள். கிதாபுல் ஃபிதன், கிதாபுல் ஃபிதன் சகோதரர்களே, கிதாபுல் ஃபிதன் சஹீஹ் முஸ்லிமில் வருகிறது, புகாரில வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹ் தொழுது விட்டு மிம்பரில் ஏறினார்கள். சுபஹ் தொழுது மிம்பர்ல ஏறினாங்க, துஹர் வரைக்கும் பயான், துஹர் வரை பயான். துஹருக்கு இறங்கி தொழுதவர்கள் மறுபடியும் மிம்பரிலே அஸ்ர் வரைக்கும் பயான். அஸ்ரை தொழுவித்து விட்டு ஏறியவர்கள் மக்ரிப் வரை பயான். வமா ஹுவ காயினுன் இலா யௌமில் கியாமா, கியாமத்து நாள் வரை இந்த உலகத்தில் என்ன என்ன ஃபித்னாக்கள் குழப்பங்கள் நடக்குமோ சகோதரர்களே, அதை முழுமையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி முடித்தார்கள். இங்கே சொல்லுவதற்கெல்லாம் நேரம் கிடையாது சகோதரர்களே. ஆகையால் புரிந்து கொள்ளுங்கள், நாங்க வாழக்கூடிய காலம்தான் அந்த காலம். அபூ தாவூதில் எச்சரித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபித்னத்து துஹைமா, துஹைமா என்ற குழப்பம், கருப்பான கடினமான ரொம்ப பயங்கரமான குழப்பம். எந்த அளவு பயங்கரம் தெரியுமா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஸ்லிம்ல வருது, 3 நாடுகளை குறிப்பிட்டு இந்த 3 நாடுகளும் சீரழியும் என்றார்கள். இந்த 3 நாடுகளும் பஞ்சத்தில் ஆழ்படும் என்றார்கள். முதலாவது எகிப்து, 2வது சிரியா, 3வது சகோதரர்களே, முதலாவது எகிப்து, 2வது சிரியா, 3வது மிஸ்ர். இந்த 3 நாடுகளையும் சொல்லி சொன்னார்கள், இந்த 3 நாடும் சீரழியும். எகிப்தும் சிரியாவும் ஈராக்கும் பஞ்சத்தில் மாட்டும் என்றார்கள். அதே போல கஷ்டம் உருவாகும் என்றார்கள், பிரச்சனை உருவாகும் என்றார்கள். சகோதரர்களே, தாத்தாரியர்களுடைய ஆட்சியில் 3 நாடுகளும் சீரழிந்தது. உங்களுக்கு தெரியும், 2003ஆம் ஆண்டு ஈராக்கில் நடந்த குழப்பம், ஈராக்கே சீரழிந்தது. 2011ஆம் ஆண்டு அரப் ஸ்பிரிங், அரேபிய வசந்தம் என்ற பெயரில் எகிப்திலே உருவாகியது. 2011ஆம் ஆண்டு சிரியாவிலே உருவாகியது. 3 நாடுகளும் மக்கள் லட்சம் லட்சமாக கொல்லப்பட்டார்கள். சிரியாவில் மாத்திரம் சகோதரர்களே 4 லட்சம் பேர் மௌத்தாகினர். ஈராக்கிலே தாத்தாரியர்களுடைய ஆட்சியிலே பக்தாதில் மாத்திரம் 10 லட்சம் முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டார். ஃபித்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்பட்ட அத்துணையும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்பொழுது நாங்கள் இந்த உலகத்தில் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய சிந்தனைகளில் எல்லாம் சகோதரர்களே இருப்பது, நாளைக்கு என்ன நடக்குமோ, பெட்ரோலுடைய நிலைமை என்னவாகுமோ, நம்முடைய விலைவாசிகள் எப்படி போகுமோ. சகோதரர்களே, ஒன்றை மாத்திரம் விளங்கிக் கொள்ளுங்கள், அல்லாஹ் முதலாவது படைத்தது பேனை. அபூ தாவூத்ல வருது, அவ்வலு மா கலகல்லாஹுல் கலம், the first creation of Allah, பேனை. பேனையை படைச்ச அல்லாஹ் சொன்னானாம், உக்துப், எழுது எழுது. பேனை கேட்டுச்சாம், என்ன எழுதையா அல்லாஹ்? அல்லாஹ் சொன்னானாம், கியாமத் நாள் வரை இந்த உலகத்தில் என்னவெல்லாம் நடக்குமோ எல்லாத்தையும் எழுதி மூடி. இன்னொரு ஹதீஸ்ல வருது, வானங்கள் பூமிகள் படைக்கப்படுவதற்கு 50,000 வருடத்துக்கு முன்னால் அல்லாஹ் எழுதிவிட்டான், இந்த 2026ஆம் ஆண்டு இந்த வெள்ளிக்கிழமை என்ன நடக்கும். நாம் நினைத்தது நடக்காது. நாம் யாராக இருக்கலாம் இந்த உலகத்தில், இது அல்லாஹ்வுடைய கவர்மெண்ட், அல்லாஹ்வுடைய ஆட்சி. அல்லாஹ் எதை நினைக்கிறானோ சகோதரர்களை அதை நடத்துவான். இவ்வளவு நாள் சந்தோஷமாக இருந்தோம், நிம்மதியாக இருந்தோம், ஆரோக்கியமாக இருந்தோம், செல்வ செழிப்போடு இருந்தோம். இப்ப கொஞ்சம் கொஞ்சம் கிரைசிஸ் உருவாகுது.
இதை வைத்து நாங்கள் என்ன செய்து விடக்கூடாது, நாங்களே ஒரு முடிவுக்கு வந்து விடக்கூடாது. அல்லாஹ் எதை நாடுகிறானோ அதுதான் இந்த உலகத்தில் நடக்கும். அல்லாஹ் டெஸ்ட் வைக்கிறான். சூரத்துல் முல்கில் அல்லாஹ் சொல்கிறான், லியப்லுவக்கும், நாங்கள் உங்களை சோதிப்போம், உங்களை டெஸ்ட் பண்ணுவோம். சகோதரர்களே, இந்த மஜ்லிஸில் இருக்கக்கூடிய அத்துணை பேரும் நாம் நம்முடைய ஆயுள் எக்ஸாம் ஹோல்ல தான் இருக்கிறோம். எக்ஸாம்ல பாஸா ஃபெயிலா எப்ப தெரியுமா விளங்கும்? சக்கராத்துல தான் விளங்கும். சக்கராத்துல விளங்கும். நீங்க எக்ஸாம்ல பாஸா ஃபெயிலா? பாஸ் ஆக வேண்டும் என்ற ஆசையா? பாஸ் ஆக வேண்டும் என்ற ஆசையா? அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக இந்த உலகத்தில் வாழுங்கள். சோதிக்கப்படுபவர்கள் எல்லாம், பிரச்சனை வருபவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தண்டனைக்குட்பட்டவர்கள் என்பது அர்த்தம் அல்ல. அப்படி என்றால் உலகத்தில் அல்லாஹ்வுக்கு ஆக விருப்பமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் சோதிக்கப்பட்டிருக்க கூடாது. நபி அலைஹிஸ்ஸலாம் ஒரு உருது கவிஞர், ஒரு பாரிசி கவிஞர் சொல்கிறார், முஹத்திஸ் அப்துல் ஹக் திஹ்லவி பஅதஸ் குதா பஸ்ரத்தூஹி கிஸ்ஸா முக்தஸர், அல்லாஹ்வுக்கு பின்னால் இந்த உலகத்தில் நமக்கு எல்லாமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்க்கவில்லையா?